ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த கோம் வித் ப்ரஷ் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸை ஜஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறேன். அன்இவனாக இருக்கிறத ஜஸ்ட்டு லெவலப் பண்ணிக்கிறேன். ஃபில்லர்ஸ் நான் இப்போ எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ போத் த சைட்ஸ் ஐ எம் ஜஸ்ட் லெவலிங் அப் வித் திஸ் ப்ரஷ். ஈவனாக இருக்கும் இப்போது. ஸோ ஐப்ரோக்கு நெக்ஸ்ட்டு வாட் ஐம் டூயிங்னா காஜல் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காஜல்லாம் அப்ளை பண்ணுறேன். என்னோடய லோவர் லிட்டில் ஃபுல்லாக ஸ்மேட்ச் பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். போத் த சைட்ஸ். பிகாஸ் எனக்கு டார்க்காக வேணாம். ஸோ நான் ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் காஜல். ஸோ காஜலுக்கு அப்புறம் நான் வந்து இந்த டாஸ்லர் ஐடெக்ஸ் டாஸ்லர் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஐலைனரில் இருக்க இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு லைன் நல்லா கரெக்டாக வரும். ஸோ எனக்கு ரொம்ப டார்க்காக வேண்டாம், லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு ரொம்ப டார்க் லைன்ஸ் வேண்டாம், தின் லைன் ஃபைன். ஸோ நான் ஜஸ்ட்டு லைட்டாக என்னோடய ஐலைனரை அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் இது போட்ட மாதிரியும் இருக்காது, போடாத மாதிரியும் இருக்காது. ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் யூ கேன் சி. மிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அந்த ஹைலைட் மிட் இருக்கும்ல, அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லைட்டாக. அப்புறம் ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ யூ கேன் see the difference. ரெண்டு ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஐலைனர் போட்ட மாதிரி இல்லை பாருங்கள், டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு அப்புறம் நான் இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். டாஸ்லர் மஸ்காரா. மஸ்காராவை ஜஸ்ட்டு ஃபில்லர்ஸில் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஃபில்லர்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஐ லேஷஸில். எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஐ லேஷஸில். யூ கேன் see the slight difference தெரியும் நமக்கு. ஜஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெண்டு ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஐப்ரோவில் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃபில்லர்ஸை லைட்டாக ஐப்ரோ பென்சில் வச்சு லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் லைட்டாக ஐம் ஃபில்லிங் வித் ஐப்ரோ பென்சில். ஸோ இப்போ ரெண்டு ஐஸ்க்கும் யூ கேன் see the difference. ஐலைனர், மஸ்காரா ப்ளஸ் ஐப்ரோ போட்ட ஐஸ்க்கும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு யூ கேன் see the difference. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ நைக்காலேருந்து இந்த என்னோடய ஷேட் என்னென்னா வேக்கப் அந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய லிப் கலரே இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு எனக்கு சட்டில்டாக வேணும், ரொம்ப டார்க்காக வேண்டான்றதுனால இட் வாஸ் லைக் நியூட் ஷேடு. இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த கலர் செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் see என்னோடய ஸ்கின் டோன்லேயே இருக்குது, ப்ளஸ் என்னோடய லிப் கலர்லேயே இருக்கிறதுனால இட் லுக்ஸ் குட். ஸோ இதுவே ஃபைனாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் மெப்ளின் இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு என்னோடய கையிலையே டேப் பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கே ஆயிலி ஸ்கின்னுன்றதுனால அங்கங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் இந்த காம்பேக்ட் பவுடரை ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். நான் இன்றைக்கி எந்த ஃபவுண்டேஷன், ப்ளஷ், நத்திங் ஐ யூஸ்ட். ஜஸ்ட்டு இந்த காம்பேக்ட் பவுடரை என்னோடய ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ்க்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஐ கீழெல்லாம் வந்துட்டு பிளாக் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த காம்பேக்ட் பவுடரை. யூ கேன் see the difference போத் சைடுக்கும்.
ஜஸ்ட் ஒரு சைடு மட்டும் காம்பேக்ட் பவுடரை அப்ளை பண்ணிட்டேன். So you can see the difference. Yeah. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபைனல் லுக்கை ஒரு பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டைப் பண்ணி வச்சுருந்த ஏரை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ யா, பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ யா, நம்ம ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஃபவுண்டேஷன் நத்திங் வி யூஸ்ட், சிம்பிள் காலேஜ் கோயிங் மேக்கப் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.